இவ்வளோ டேஸ் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணி லிஸ்டிங் பண்ணி அந்த லிஸ்டிங்கில் ஏதாவது எரர் வந்துச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணணும் அண்ட் உங்களோட அக்கௌண்ட் ஹெல்த்தை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணிட்டீங்க. அந்த லிஸ்டிங்கில் எந்த எரரும் இல்லை, அது வந்து இப்போ லைவ் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா அந்த ஆர்டரை நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ணணும், என்ன பண்ணுனா அமேசான் கொரியர் வந்து நம்ம ப்ராடக்டை எடுத்துகிட்டு போவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஆர்டர் ப்ராசஸிங்கில் ஈஸி ஷிப்பாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஆர்டர் ப்ராசஸ் பண்ண முடியும். சப்போஸ் உங்களோட ப்ராடக்டை எஃபிஐக்கு அனுப்பியிருந்தீங்க அப்படின்னா அமேசானே எல்லாமே ஹேண்டில் பண்ணிக்குவாங்க. அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போகும், அவங்களே உங்களோட ப்ராடக்டை பேக் பண்ணி கஸ்டமருக்கு அனுப்பிடுவாங்க. உங்களுக்கு எந்த ஒரு வேலையுமே இல்லை. அந்த எஃபிஐ எப்படி எனபிள் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வர வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி நான் சொல்கிறது வந்து ஈஸி ஷிப். ஈஸி ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டும் உங்களோட பிளேஸில் இருக்கும். ஒவ்வொரு ஆர்டர் வரும்போதும் ஒவ்வொரு ஆர்டராக நீங்கள் வந்து பேக் பண்ணி அசைன் பண்ணீங்க அப்படின்னா அமேசானோட கொரியர் பர்சன் வந்து உங்களோட ப்ராடக்டை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இது வந்து ஈஸி ஷிப். இந்த ஆர்டர் தான் எப்படி ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு ஆர்டர் வந்ததுக்கப்புறம் நம்ம மெனுவில் கிளிக் பண்ணிவிட்டு ஆர்டர்ஸில் மேனேஜ் ஆர்டர்ஸ் அப்படின்னு இருக்கும், அதுக்குள்ளே போய்க்கிங்க. மேனேஜ் ஆர்டர்ஸ்குள்ளே போனே இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்திருக்க ஆர்டர் வந்து அன்ஷிப்டு அப்படின்னு சொல்லி இருக்கும். இதில் பெண்டிங் அப்படின்னு இருக்கிறது உங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கும், பட் ஏதோ ஒரு ரீசன்னால அது பெண்டிங்காக இருக்கும். பேமெண்ட் பெண்டிங்காக இருக்கும், கஸ்டமர் சைடில் அந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசன்னால பெண்டிங்காக இருக்கும். இதில் இருக்கிறது நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அன்ஷிப்டுன்னு இருந்தால் மட்டும்தான் நம்ம ஸ்கெடியூல் பண்ண முடியும். அன்ஷிப்டுக்குள்ளே வந்துருங்க. அன்ஷிப்டுக்குள்ளே வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆர்டருக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஆர்டர் ஐடி இருக்கும், என்ன ப்ராடக்ட் அப்படின்னு இருக்கும், அந்த ப்ராடக்ட்டில் எத்தனை குவான்டிட்டி ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது இருக்கும். இப்போ இந்த ஆர்டர் ஐடி அப்படிங்கிறது நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது கஸ்டமரோட அட்ரஸ் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். அவங்களோட மொபைல் நம்பர் வராது, அட்ரஸ் மட்டும் வரும். அது வந்து நம்மளுக்கு தேவையில்லை, இருந்தாலும் நான் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன். இப்போ வந்து இந்த ஆர்டர் நம்ம ஸ்கெடியூல் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆர்டருக்கு நேராக பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் ஸ்கெடியூல் பிக்கப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து உங்களுக்கு உள்ள இந்த மாதிரி பேஜ் ஒரு ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து பேக்கேஜ் வெயிட் என்ன அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும். இதில் இந்த ப்ராடக்ட் வந்து பேக் பண்ணினதுக்கு அப்புறமா என்ன வெயிட் இருக்கோ அந்த வெயிட்டை வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. இது வந்து கிராம்ஸில் என்டர் பண்ணணும். இந்த இடத்துல ஜீனு கொடுத்துருக்காங்க, ஆனால் கிராம்ஸில் தான் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்ட்டை பேக் பண்ணினதுக்கப்புறம் இருக்கிற டைமென்ஷன் வந்து சென்டிமீட்டரில் கொடுக்கணும். சென்டிமீட்டரில் லென்த் ஃபர்ஸ்ட் வந்து லென்த் கொடுத்துக்கோங்க, அடுத்து வித்து கொடுத்துக்கோங்க, அடுத்து வந்து ஹைட் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மூணுமே கொடுத்துட்டு இங்கே கீழே வந்து கெட் பிக்கப் ஸ்லாட் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா பிக்கப் டே அப்படின்னு சொல்லி ஒன்று காமிக்கும். பிக்கப் டே அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இந்த டேட்டில் தான் கொரியர் எடுக்கிறதுக்கு வருவாங்க. இப்போ நீங்கள் இன்னைக்கு ஸ்கெடியூல் பண்ணீங்கன்னா இந்த டேட்டில் தான் உங்களுக்கு கொரியர் எடுக்கிறதுக்கு வருவாங்க. டைமும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பிக்கப் டைம் அப்படின்னு கிளிக் பண்ணீங்க, 2 டைம் அவைலபிளாக இருக்கும். இந்த 2 டைமில் எந்த ஸ்லாட் வேணாலும் லிங்க் பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கொடுக்குற அந்த வெயிட் அண்ட் டைமென்ஷன் பேஸ் பண்ணி தான் இங்கே வந்து டோட்டல் ஈஸி ஷிப்பிங் அப்படின்னு இருக்குல்ல, இதுதான் வந்து ஷிப்பிங் சார்ஜ். நம்ம கிட்ட இருந்து அமேசான் கலெக்ட் பண்ணக்கூடிய சார்ஜஸ். இது வந்து நீங்கள் கொடுக்குற வெயிட் அண்ட் டைமென்ஷன் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இப்போ 120 ரூபா இருக்குது. இதை வந்து நீங்கள் முடிஞ்சாலும் எவ்வளோ பேக்கேஜ் டைமென்ஷனையும் வெயிட்டையும் கம்மி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஷிப்பிங் ஃபீஸ் கம்மியாயிட்டே போகும். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ சும்மா 5 அப்படிங்கிறது போகிறேன். லென்த்து வித் ஹைட்டை வந்து கம்மி பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி கம்மி பண்ணிட்டு கெட் பிக்கப் ஸ்லாட் அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகலை. ஏன் சேஞ்ச் ஆகலை அப்படின்னா நம்மளுக்கு வெயிட் வந்து 1 கிலோக்கு பக்கமாக இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு ஒன்று டைமென்ஷன் அதிகமாக இருக்கும், இல்லை வெயிட் அதிகமாக இருக்கும். இந்த ரெண்டில் எது அதிகமானதாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் ஷிப்பிங் சார்ஜ் எடுப்பாங்க. இப்போ நான் அந்த வெயிட்டும் 500 கிராம் பண்ணி விட்டுறேன். 500 கிராம் பண்ணிவிட்டு கெட் பிக்கப் ஸ்லாட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 90 ரூபாயா வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வெயிட்டையும் டைமென்ஷனும் கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு ஸ்கெடியூல் பிக்கப் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இப்போ ஸ்கெடியூல் பிக்கப் அப்படின்னு கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷிப்பிங் லேபிள் இன்வாய்ஸும் பிரிண்ட் ஆயிரும். இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரிண்ட் அப்படின்னு இருக்கும், அது கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லேபிளும் இன்வாய்ஸும் வந்துடும். இதில் லேபிள் அப்படிங்கிறது வந்து பார்கோடோட இருக்கும். இந்த பார்கோடை தான் வந்து நீங்கள் உங்கள் பேக் பண்ணினதுக்கு அப்புறமா மேலே பேக்கேஜுக்கு மேலே இதை ஒட்டணும். பார்கோட் நல்லா கிளியராக தெரிகிற மாதிரி ஒட்டணும். ஒட்டிட்டு இந்த இன்வாய்ஸை வந்து பேக்கேஜுக்கு உள்ளே போட்டுருங்க. இந்த லோகோ அமேசான் லோகோவோட இருக்கும். இந்த இன்வாய்ஸை பேக்கேஜுக்கு உள்ளே போட்டுருங்க. இந்த பார்கோடு இருக்கிறத பேக்கேஜுக்கு மேலே ஒட்டிடுங்க. சப்போஸ் நீங்கள் பிரிண்டர் சிஸ்டம்லேயே கனெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இங்கே மேலேயே பிரிண்ட் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம்.
இல்ல நீங்க வந்து பிரிண்டர் இல்ல, நீங்க கடையில போய் டவுன்லோட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா, அதுக்கு பக்கத்திலேயே டவுன்லோட் ஐகான் இருக்கும். அந்த டவுன்லோட் ஐகான் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க அத வந்து டவுன்லோட் இந்த மாரி டாக்குமெண்ட் கேட்கும். இத வந்து சேவ் குடுத்துருங்க. எந்த இடத்துல சேவ் ஆகுது அப்படிங்கிறது மேல பார்த்துக்குங்க. குடுத்துட்டு சேவ் குடுத்துட்டு, அந்த ஃபைல நீங்க அவங்களுக்கு அனுப்பிச்சுட்டு, நீங்க அத பிரிண்ட் எடுத்துக்கலாம். இல்லன்னா நீங்க இதுலயே என்னோட பிரிண்ட் எடுத்துக்கலாம். இப்ப சப்போஸ் வந்து நீங்க அத இத வந்து டவுன்லோட் பண்றக்கோ, இல்ல பிரிண்ட் எடுக்கறக்கோ மறந்துட்டீங்க. அப்ப வந்து இந்த மறுபடியும் இந்த லேபிள எப்படி எடுக்கணும் அப்படின்னா, அகைன் வந்து சேம் மேனேஜ் ஆர்டர்ஸ்குள்ள போயிட்டு இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு அன்ஷிப்ல 0 வந்துரும். ஏன்னா நம்ம வந்து இத ஸ்கெட்யூல் பண்ணிட்டோம். ஸ்கெட்யூல் பண்ண ஆர்டர்ஸ் எல்லாமே இந்த சென்ட் அப்படிங்கிற டாப்புக்கு போயிரும். சென்ட்ல பாத்தீங்கன்னா வெயிட்டிங் ஃபார் பிக்கப் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கெட்யூல் பண்ண ஆர்டர் இருக்கும். இதுல வெயிட்டிங் ஃபார் பிக்கப் அப்படின்னு சொல்லி ஆர்டர் ஸ்டேட்டஸ் போட்டிருப்பாங்க. ஒன்ஸ் அவங்க வந்து கொரியர்காரங்க எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா இது வந்து ஷிப்டு அப்படிங்கிற இதுக்கு போயிரும். டாப்புக்கு சென்ட் ஆயிரும். இப்ப சப்போஸ் உங்களுக்கு எடுக்கறதுக்கு வரல அப்படிங்கும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சென்ட் அப்படிங்கறதுல வெயிட்டிங் ஃபார் பிக்கப் இருக்கு இல்லைங்களா? இதுலயே பாத்தீங்கன்னா கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இந்த கிளிக் ஹியர் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. இப்ப வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இதுல வந்து நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்துட்டு இந்த ஆர்டர் ஐடி வந்து நீங்க பிளேஸ் பண்ணணும். ஆர்டர் ஐடி அப்படிங்கிறது நான் உங்களுக்கு முதல்லயே சொல்லியிருப்பேன். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இந்த 171 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். இதுதான் ஆர்டர் ஐடி. இந்த ஆர்டர் ஐடியை இதுல நீங்க பேஸ்ட் பண்ணிக்கங்க. ரிஜிஸ்டர் மெயில் ஐடினா உங்க அமேசானுக்கு என்ன ரிஜிஸ்டர் பண்ற கொடுத்தீங்களோ அதை பேஸ்ட் பண்ணிக்கங்க. எத்தனை நாளா உங்களுக்கு பிக்கப் எடுக்கிறதுக்கு வரல அப்படிங்கறத இதுல போட்டுக்கோங்க. அடுத்து வந்து நெக்ஸ்ட் பேஜ் அப்படிங்கறது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்ம் சப்மிட் ஆயிரும். இது வந்து சிம்பிளான ப்ரொசீஜர். ஏன்னா ஏன் இதை நான் சொல்றேன்னா, உங்களுக்கு பிக்கப் பர்சனோட கான்டாக்ட் நம்பர் எதுவுமே இருக்காது. நம்ம இந்த மாதிரி மெத்தட்ல மட்டும்தான் செல்லர் சப்போர்ட்டுக்கு ரைஸ் பண்ண முடியும். ஒன்னும் டைரக்டா டிக்கெட் ரைஸ் பண்ணி பண்ணலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஃபார்ம் ஃபில் பண்ணி நம்ம ட்ரை பண்ணலாம். மற்றபடிக்கு நம்மளுக்கு வேற எந்த ஆப்ஷனுமே பிக்கப் கொரியர் பார்ட்னர் கான்டாக்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு ஆப்ஷன் கிடையாது. இப்போ வந்து வெயிட்டிங் ஃபார் பிக்கப் அப்படிங்கிறதுல இருக்கு. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, இந்த மாதிரி நீங்க டாக்குமெண்ட்ஸை டவுன்லோட் பண்றதுக்கு மறந்துட்டீங்கன்னா அகைன் அந்த டாக்குமெண்ட் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற சொல்றேன். சென்ட்ல வெயிட்டிங் ஃபார் பிக்கப்குள்ள வந்துருங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆர்டர் டீடைல்ஸ் அப்படின்னு இருக்கும். அது கீழே அந்த ஆர்டர் ஐடி இருக்குங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஆர்டர் ஐடி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுல ஃபுல்லா கொஞ்சம் தூரம் இப்படி ஸ்க்ரோல் பண்ணி வந்துருங்க. ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டு இங்க வந்து ஆக்ஷன் அண்ட் பேக்கேஜ் 1 அப்படின்னு இருக்கும். இதுல வந்து ரீபிரிண்ட் லேபிள்னு இருக்குங்களா, ரீபிரிண்ட் லேபிள் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. இப்ப திருப்பியும் நம்மளுக்கு முதல்ல வந்த மாதிரியே பேஜுக்கு வந்துடும். அகைன் நீங்க பிரிண்ட் கொடுத்துட்டு நீங்க டவுன்லோட் பண்ணுமா இல்ல பிரிண்ட் பண்ணுமா அப்படிங்கறத பார்த்துட்டு நீங்க அதை வந்து பண்ணிக்கலாம். வர வீடியோல FBA பத்தி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். ஸோ ஹீலியம் 10 ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டர் பிளானே வந்துட்டு $39 இருக்கும். ஸோ அதுக்கே வந்து 3000 மேலே வந்துடும். அண்ட் அதில் வந்து நீங்கள் அதிகமான கீவேர்ட் ரிசர்ச் எல்லாமே பண்ண முடியாது, லிமிட்டடாக கொடுத்துருப்பாங்க. பட் நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த டைமண்ட் பிளானை கம்மி ப்ரைஸ்க்கு கொடுக்குறோம், மந்த்லி 700க்கு மட்டும். இதில் வந்து இந்த டூல்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் ரிசர்ச், லிஸ்டிங் ஆப்டிமைசேஷன், கீவேர்ட் ரிசர்ச் இது எல்லாமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷனும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸ்டென்ஷனில் கீவேர்ட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும், ப்ராஃபிட் கால்குலேட் பண்ண முடியும், இந்த பர்டிகுலர் காம்படிட்டரோட இன்வென்ட்ரி லெவல் எப்படி இருக்குன்னு செக் பண்ண முடியும், ரிவ்யூ வந்து உங்களால் அனலைஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த டூல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இந்த மாதிரி கமெண்ட் வந்து பின் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும், என்னோட வாட்ஸ்அப் ரீடைரக்ட் ஆகும். நீங்கள் எந்த டூல் வேணும் அப்படிங்கிறத கேளுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹீலியம் 10 டைமண்ட், ChatGPT ப்ளஸ், கேம்னோ இந்த மாதிரி 3 டூல்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸும் வந்து நான் கமெண்ட்லேயே போட்டிருப்பேன். செக் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.